வணக்கம். மகர ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாகப்பட்டது எதிர்பாராத தனலாபங்களும் எதிர்பாராத சந்தோஷமான சில நிகழ்ச்சிகளும் நடந்து நீங்கள் மனம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்திருப்பதினால் பல வகையான நற்பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2 நாளாகப்பட்டது எந்த விதமான புதிய விஷயங்களை செய்யக்கூடாது. புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரம் தொடங்கக்கூடாது, ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. அப்படி செய்தால் பெரிதளவு வெற்றிகளை தராமல் தேவையில்லாத நஷ்டங்களும் கஷ்டங்களும் தரக்கூடிய நாள் என்பதினால் பொறுமையாக செயல்படுவது இந்த காலகட்டங்களில் மிகவும் அவசியமானது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 26/10/2024 ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2:20 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 28/10/2024 ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி திங்கள்கிழமை இரவு 12:55 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மகர ராசியான உங்களுக்கு சனி பகவான் கழிவு சனியாக இருப்பதினால் இத்தனை மாதமாக அல்ல 5 மாதமாக வக்ரகதியில் இருந்தார். வக்ர நிவர்த்தி பெற்று சுயசாரத்தில் அமர்ந்து அடுத்தது 7.5 சனி விலகக்கூடிய காலகட்டம் அருகிலே இருப்பதினால் நற்பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் சனி பகவான். இம்மாதத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அவர் 3ஆம் ராசியினுடைய சஞ்சாரத்தின் பலன்களை சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டே இருப்பார். துன்பங்கள் குறையும், கஷ்டங்கள் விலகும், தொடர் தோல்விகளிலிருந்து மீண்டு வந்து நீங்களும் வெற்றி பெற்று மற்றவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவதற்குண்டான வழியை கொடுப்பதற்கு சனி பகவானே முன் வருவார். சற்று பொறுமையாக இருந்தாலே போதுமானது மகர ராசிக்காரர்கள். ராகு பகவானை பொறுத்தவரையில் இத்தனை மாதங்களாக அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு அவ்வப்போது நற்பலன்களை செய்து உங்களை காப்பாற்றி வந்தது ராகு பகவான் தான். 3ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகு பகவான் தைரியத்தை கொடுப்பார். உங்களாலேயும் வாழ முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுத்தது ராகு பகவான் தான். ராகு பகவானுக்கு நீங்கள் நன்றியை சொல்ல வேண்டியது கடமை. அடுத்ததாக குரு பகவானை பொறுத்தவரையில் 5ஆம் ராசியில் இருந்தார். இப்பொழுது இம்மாதத்தில் வக்ரம் பெறப்போகிறார். ஐயையோ, வக்ரம் பெறாரா, ஏதாச்சும் பெரிய தொல்லைகளோ கஷ்டங்களோ கொடுத்து விடுவாரா என்றால் அப்படி இருக்காது. ஆனால் சிறு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தாலும் குரு பகவானால் பெரிதளவு பாதகம் இருக்காது. வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்லும் போது திடீர் தனலாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு கொடுப்பது முன்கூட்டியே உங்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு சிறு பாதகங்களை மட்டும் செய்வார். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் ராசியில் இருந்து பல வகையான நற்பலன்களை செய்து வந்தார். இம்மாதத்தில் செவ்வாய் பகவானும் பயிற்சி பெற்று 7ஆம் ராசியில் அமருவார். 7ஆம் ராசியில் அமர்ந்தவுடன் செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுவார். நீசம் பெற்று வக்ரம் பெற்றால் அதீத நற்பலன்களை தர வேண்டியது ஜோதிட கடமை. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த தசா நடக்கிறதோ அந்த தசாவுக்கு கட்டுப்பட்டு செவ்வாய் பகவானும் நற்பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகளும் நண்பர்கள் இடையில் பல வகையான போராட்டங்களும் சிறிது கஷ்ட நஷ்டங்களும் கொடுத்து வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் நற்பலன்களை செவ்வாய் பகவானும் தர ஆரம்பித்து விடுவார். கேது பகவானை பொறுத்தவரையில் 9ஆம் ராசியில் இருப்பது
சாதகமும் கிடையாது, பாதகமும் கிடையாது, சம பலன்களாகவே இருக்கும். அடுத்ததாக சூரியன் நீசம் பெற்று புதனுடன் சேர்ந்து தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது தொழில் மாற்றம். தொழிலில் மாற்றம் ஏற்பட்டால் முன்னேற்றம் அதிகரிக்கும். இதுநாள் வரையில் தொழிலில் இருந்து வந்த சில தடைகளும் பொருளாதார பின்னடைவும் முற்றிலும் மறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் 11ஆம் ராசியில் அமருவது உங்களுக்கு யோகத்தை தரும். திடீர் தனலாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், செய்யும் தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் வெற்றி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, நீங்கள் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது, இதற்கெல்லாம் சுக்கிர பகவான் மிகவும் துணையாக இருந்து உதவிகளை செய்வார். மகர ராசியான உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நற்பலன்கள் என்பது அதிகமாகவே கிடைத்தே தீரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.